வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து கேண்டி சிக்கன் எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். என் தங்கச்சி தான் செய்ய போறா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/4 கிலோ சிக்கனை எலும்பு இல்லாம கழுவி வச்சிருக்கோம். வாங்க இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா அரைச்சிக்கிட்டோம். ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு மைதா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இது வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாம தண்ணியாகவும் இல்லாம இந்த கண்டிஷன்ல இப்ப இதை நம்ம ஓரமா வச்சுட்டு நம்ம பிரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்க டம்ளர் எடுத்து பிரெட்டை நம்ம ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, பிரெட் நமக்கு ரவுண்ட் ஷேப்ல கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லா பிரெட்டுமே இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி பிரெட்டை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை பிரெட் ரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஐஸ் ஸ்டிக்கை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம எல்லா சிக்கனுமே கட் பண்ணி வச்சுக்கோம். வாங்க இப்ப நம்ம கேண்டி சிக்கன் எப்படி செய்து பார்க்கலாம். எடுத்து நம்ம இதுக்கு மேல பிரெட் கிராம்ஸை தூவி விட்டுக்கலாம்.
மலை சாரல் மாதிரி அப்படியே மேல தூவி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். பாருங்க நமக்கு எவ்வளவு அழகா கிடைச்சிருக்கு. பிரெட் உடையில கரெக்டா வந்துருக்கு. இப்ப நம்ம ஒரு பிளேட்ல மாட்டி வச்சுக்கலாம். நம்ம எல்லா பிரெட்டையுமே இதே மாதிரி உள்ள சிக்கன் வச்சு டஃப் பண்ணி பிரெட் போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃப் பண்ணி ரெடியா வச்சிட்டோம். வாங்க இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நமக்கு எவ்வளவு கிறிஸ்பியாவும் சூப்பராகவும் வந்திருக்கு. சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வெந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். கூட ஒரு ஆயுதத்தை வச்சுக்கலாம். 2 ஆயுதமா வேணும். ஆமாம், இன்னும் என்ன மேலே படும். கொஞ்சம் எண்ணெய் பட்டாலே நல்லா மொறு சூப்பரா இருக்குமா. வேற லெவல் டேஸ்ட். நல்லா ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மொறுன்னு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் ஹாலிடேல எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க பசங்க. அழகாக செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்கு. இப்போ வந்து இதை செஞ்சவங்க சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க அனுஸ்ரீ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு, உள்ளே நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பா இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டாடா, பை பாய்.